ஏம்மா இருமா, நானே போய் டிஃபன் ரெடி ஆயிட்டான்னு பார்த்து எடுத்துட்டு வாரு. சரிம்மா, அவ இருந்துட்டு போட்டோம், நான் போய் எடுத்துட்டு வாரு. ஏம்மா அவளுக்கு உள்ள வேலை இருக்கான், அடுப்பாங்கரைய சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி சாப்பிடு. சரிம்மா, அவ என்ன இருந்துட்டு போற, நீ சாப்பிடு. ஏம்மா எனக்கு இப்ப பசி இல்லை, நீ முதல்ல சாப்பிடு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிட்டே. ஏம்மா நான் எடுத்துட்டு போறேம்மா, நீ முதல்ல சாப்பிடு. இம்மா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருமா, நாளையில இருந்து அவட்ட ஒழுங்கா சமைக்க சொல்லி. ஏமா அவதான் உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னால இப்போ வரமாட்டா, என்ன கம்மியா தான் இருந்தா அதான் பூரி போவே இல்லையா. நீ எப்படியாவது சாப்பிட்டுருமா, மதியத்துக்கு ஒழுங்கா சமைக்க சொல்றேன். சரிம்மா நீ சாப்பிடு. சரோஜா, என்னம்மா என்னாச்சு? என்னம்மா யோசிச்சுட்டே இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா, வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஏம்மா வீட்டுக்கு ஏன் போக முடியாது? என்னாச்சுமா? ஏம்மா வீட்டில் இன்னைக்கு எந்த வேலையும் நான் பார்க்காமங்க வந்துட்டேன்ல. எங்கள் அத்தை வேற கால் நடக்க முடியாமல் இருக்காவ. நான் வந்தது தப்பு தானோ? நேற்று அந்த குழந்தை வீட்டில் வேலை செய்ய மாட்டேங்கன்னு அவளை வேற துரத்தி விட்டுட்டாவுமா. அதனால வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது சொல்லுவாங்களோன்னு நினைப்பா இருக்குமா. வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு நான் அந்த ஹோட்டலில் தான் வந்து தங்க வேண்டியிருக்கும். ஏம்மா நம்ம வீட்டில் வந்து தங்க வேண்டியதானே? இல்லைம்மா, என் புருஷன் நம்ம வீட்டில் வந்து தங்க வர மாட்டாவ. அவையே நிமிந்து பேசினால அதை நினச்சி என்ன மனசுக்குள்ளே வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காவ. அதனால தான் சொல்லி நான் இங்கே தான் வந்து தங்க வேண்டியிருக்கோம். இதுக்கு தான் சரோஜா நான் அப்போவே சொன்னேன், நீ உன் மாமியார் வீட்டுக்கே போக வேண்டாம், நம்ம வீட்டிலே இருன்னு. இப்போ தெரியுதா அவிய குணங்கள் என்னன்னு? எப்போ துரத்துவான்னு பயந்துக்கிட்டே இருக்கா. இது ஒரு வாழ்க்கையா? வாழ்க்கைனா இருக்க இடத்துல நிம்மதியாக இருக்கணுமா? பயந்து பயந்து வாழ்றது ஒரு வாழ்க்கைக்காகுமா? நீ இப்படி பயந்துட்டு இருக்கா, இல்லை உன் புருஷன் தான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்காரா? எல்லாத்தையும் நான் மனசில் வச்சுட்டு நீ உன் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டான்னு சொன்னேன். என் வார்த்தை கேட்டிருந்தா நீ இப்போ நல்லா இருந்திருக்கலாம். இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு அவைய ₹1 கொடுக்கல. என் மைனிய ரூபா தரலனா உன் வாழ்க்கை என்ன தலைகீழ தான் போயிருக்கும். எக்காரணத்து கொண்டோ இந்த கடையை மட்டும் விட்டுறாது சரோஜா. இதுவும் இல்லைன்னா உன்னை யாருமே மதிக்கவே மாட்டாவே. அதுக்காக தான் நான் வீட்டில் வேலை பார்க்காம ஓடி வந்தே கடை திறக்கணும். நீ இப்போ கடை மூடிட்டு வீட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாளோன்னு பயமா இருக்கு. சொன்னவனா பயப்படாதம்மா, நீ பாட்டுக்கு கடையிலே வந்து தங்கு. நீங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு உனக்கு என்ன பொருள் இல்லையா? எல்லாம் இருக்கு, மேலே இடம் இருக்கு, அங்கே நீயும் புருஷனும் தங்கிக்கிட வேண்டியதா. கீழே ஹோட்டல் வச்சுக்கம்மா. சரிம்மா, நான் எங்கள் மாமியாரையும் மாமனாரையும் பார்க்கலன்னு தானே எல்லாரும் சொல்லுவாவே. அங்கே குழந்தை இருந்தால் கூட கவலைப்பட மாட்டேன், அவ்வளோ இல்லை. எங்கள் அத்தை வேற கால் ஒடிஞ்சு போய் உட்காந்துருக்காவே. அதான் சாப்பிட்டாவளோ சாப்பிடலையோன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது.
நீ எப்பயும் போல இங்க இருந்து சாப்பாடு கொடுத்து விட்டுருக்கலாம்மா. ஏன் நீ கொடுத்து விடாம இருந்தா? ஏம்மா எங்க அத்தை தான் வீட்டில் தான் சமைக்கணும், ஹோட்டல்ல இருந்து இங்கே சாப்பாடு வேணுமா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாவே. எனக்கு வீட்டில் போய் உட்காந்து சமைச்சு கொடுக்க நேரமா இல்லைன்னா என்ன செய்வேன்? அவியலை பொறுத்த வரைக்கும் நான் அந்த வீட்டிலே இருந்து அவிய எல்லாரையும் பார்த்துக்கணும்னு நினைக்காவே. ஹோட்டல் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன், இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்காவே, யோசிக்கவே மாட்டேங்காவே. அதனால தான் எனக்கு கோவத்தில் அவங்களுக்கு எதுவுமே கொடுத்து விடல, இங்கேயே இருந்துட்டேன். வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குன்னு. சரிம்மா, மாப்பிள்ளை இன்னைக்கு ஹோட்டல் பக்கமே வரலையே என்னம்மா? ஏம்மா என் புருஷன் நீ வீட்டில் இருந்து வேலை பாரு, நான் ஹோட்டல்ல இருந்து வேலை பார்க்கேன்னு சொன்னவன். நான் தான் அதெல்லாம் சரி வராது, நானே ஹோட்டலை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் அவர் கோவத்தில் வரலன்னு நினைக்கிறேன். அப்போ புருஷனும் உனக்கு ஆதரவா இருக்க மாட்டாவே. நான் சொல்றேன்னு கோவப்படாத சரோஜா. நீ அந்த வீட்டில் இருக்கிறத விட தனியா இருக்கிறது தான் நல்லது. சீக்கிரமே உன் புருஷனை கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துருமா. அப்பதான் நீங்க 2 பேரும் நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா தினம் நிம்மதி இல்லாம தான் இருக்கணும். அம்மா சொல்றத கொஞ்சமாவது கேளு. சரிம்மா, எங்க அத்தை ஏதாவது சொன்னா நான் அப்படிதான் செய்ய போறேன். யோ, என்னைய நினைச்சிட்டு இருக்கீரு? அவ கூட போய் வாழலாம் நினைச்சிட்டு இருக்கீரோ? ராசாத்தி, நான் எப்படி அப்படிலாம் நினைப்பேன்? உன்னைய விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் ராசாத்தி. பார்க்க அப்படிலாம் தெரியலையே. எப்பல காத்துட்டு கிடக்கியே? அவர் சொல்லும்போது தலையாட்டி பொம்மை மேல கேட்டுட்டு இருக்கியே. இங்க பாருங்க, என்னைய விட்டு போனா நீங்க நினைச்சேன்னு வச்சுக்கிடுங்க. கால ரெண்டையும் முறிச்சு போட்டு தான் கஞ்சி ஊத்துவேன். அதுக்கு பிறகு எங்க ஓடுவீரு, எவ உங்களை சேப்பான்னு நானும் பாத்துக்கிறேன். ராசாத்தி, இங்க பாருங்க, எங்க போய் சுத்தினாலும் சாயந்தரம் 6 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்துடணும். 6 மணிக்கு மேல ஒரு நிமிஷம் எங்கேயாவது வெளியே போய் தங்கிட்டு வந்தியே, நான் சொன்னதுதான் இந்த வீட்டுல நடக்கும். காலை முறிச்சு போட்டுதான் கஞ்சி ஊத்துவேன். புரியுதா? புரியுது ராசாத்தி. இனி எங்க வெளியே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். என்ன மீறி அனுமதி வாங்காம எங்கேயாவது போனியே, மனுஷியா இருக்க மாட்டேன். சரி ராசாத்தி. இவன் என்னடானா காலை முறிச்சு போட்டு கஞ்சி ஊத்துவேன்னு சொல்றா. அந்த ஆள் என்னடானா ஒரு சொட்டு கண்ணீருக்கு 2 சொட்டு ரத்தத்தை எடுத்துருவேங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? 2 பொண்டாட்டிக்கார நிலைமை இப்படிதான் இருக்குமோ? அவசரப்பட்டுட்டியடா குருசாமி. ஏதாவது வேணுமா? என்ன குதிரவாளு ஹோட்டல் சப்ளையர் மாதிரி கேக்குற? என் நிலைமை இங்க அப்படிதான் இருக்கு. சொல்லு, உனக்கு ஏதாவது வேணுமான்னு. எதுவும் வேண்டாம் குதிரவாளு, வா வந்து உட்காரு. நான் ஒன்றும் உட்கார வரல, எனக்கு அங்க வேலை இருக்கு, நான் போறேன். வேலை இருக்கா? என்ன வேலை? கிச்சன்ல தான். ஈவினிங் ஆயிடுச்சுல்ல, எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கணும். அப்புறம் காஃபிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும். ஸ்நாக்ஸ் இல்லாம காஃபி குடிக்க மாட்டேன்னு அத்தை சொல்லிட்டாங்க, அதனால அவங்களுக்கு செய்யணும். அதான் உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க வந்தேன், நீ தான் வேண்டான்னு சொல்லிட்டா. அதனால அத்தைக்கும் மாமாவுக்கும் மட்டும் செஞ்சு கொடுக்க போறேன். பரவாயில்லையே குதிரவாளு, குடும்ப இஸ்திரி ஆயிட்ட. எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்யற, பொறுப்பா நடந்துக்கிறா. எப்படி குதிரவாளு? எல்லாத்துக்கும் உங்க அம்மா தான் காரணம். செய்யலனா உடனே எங்க அம்மையை அசுவாவே என் குடும்பத்தை இழுப்பாவே. அதனாலதான் கிச்சன்லேயே கிடக்குறேன். ராத்திரியில இப்பெல்லாம் நிம்மதியா தூக்கம் கூட வர மாட்டேங்க தெரியுமா? என்ன யாசுவாவளோ ஏதாவது வேலை பார்க்கணுமேங்கிற நினப்பு தான் இருக்கு. விடியறதுக்கு முன்னாடி 3 தடவை எழுந்து உட்காந்துடுறேன், விடிஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு. 8 மணிக்கு டிஃபன் கொடுக்கலன்னா அதுக்கும் யாசுவாவே. குதிரவாளு, நான் வேணா அலாரம் செட் பண்ணி வைக்கட்டுமா? கரெக்டா 6 மணிக்கு மொழி போதும். நானே அலாரம்லாம் வச்சிருக்கேன், ஆனாலும் உங்க அம்மைக்கு பயந்து அலாரத்துக்கு முன்னாடி எனக்கு முழிப்பு வந்துடுது. என்னால் இப்பெல்லாம் ஃப்ரீயாகவே இருக்கவே முடியல தெரியுமா? அச்சுச்சோ, என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டில் ரொம்ப கொடுமை நடக்குதா? ஆமா, உங்க அம்மா கொடுமை தான் பண்றாவ. குதிரவாளு, இவ்வளவு நாள் உட்கார்ந்து தானே சாப்பிட்டா. என் மம்மி என்னைக்காவது இப்படி புலம்பிருக்காங்களா? அவங்க பாட்டுக்கு தானே எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஆமா, அத்தை நல்லா தான் இருந்தாங்க. ஏதாவது பிடிக்குமா சொல்லுமா, நான் செஞ்சு தரேன்லாம் கேட்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. நான் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சு திட்டுறாங்க. சரி குதிரவாளு, குறை இல்லாம செஞ்சிரு. நானும் பார்த்து தான் பண்றேன், ஆனாலும் அவிய கண்ணுக்கு மட்டும் குறைலாம் தெரியுது. உங்க அம்மா எப்படிதான் சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல எனக்கு. இப்படியே போச்சுன்னா நான் முழு நேரம் வேலைக்காரி ஆயிடுவேன். சரி குதிரவாளு, இப்ப என்ன பண்ணலாங்க? என்னைய வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போறியா? எனக்கு இங்க இருக்கவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. வெளியே போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். குதிரவாளு, வேலை என்னமோ நிறைய இருக்குன்னு சொன்ன, எப்படி போறது?
நான் அதெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டு வரேன். நாம எங்கேயாவது இன்னைக்கு வெளியே போலாம். சரி குதிரவாளு. உண்மையாவா? ஆமா குதிரவாளு, என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு இந்த வீட்டுல வேலை செய்யறத நான் விரும்பல. அப்போ நீ செய்ய போறியோ? வெளியே கூட்டிட்டு போயிட்டு வந்தா ரிலாக்ஸ் ஆயிருவா. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நீயே செஞ்சிருவாள்ல. நீ சரியான ஆள் தான். நான் போய் சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வரேன். சரி குதிரவாளு. வெளியே போனோன்னு சொன்ன உடனே எப்படி ஓடுறா பாரு. குதிரவாளு அவங்க வீட்டுல மகாராணி மாரி இருந்தா, இப்ப இங்க வந்து ரொம்ப வேலை செஞ்சு கஷ்டப்படுறா. அடிக்கடி இந்த மாதிரி வெளியே கூட்டிட்டு போனோம், அப்பதான் அவ்வளவு சந்தோஷமா இருப்பா.